அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் ஒரு குழந்தைகள் நல ஆலோசகர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர். ஒரு சின்ன விஷயம் தான், 60 செகண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்க பண்ணோம். எத்தனை பேர் நம்ம வீட்டுல வந்து புக்ஸ் எடுத்து குழந்தைங்க முன்னாடி படிக்கிறோம்? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கண்டிப்பா இல்ல. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒருத்தவங்க மட்டும்தான் ரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போன் வச்சு எப்பவுமே ஒர்க் இருக்கட்டும், மத்த டைம் ரீல்ஸ் இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்களை போன்லயே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அதையே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே போன் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பட் ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு ½ an hour, அதுல ஒரு 10 minutes கூட வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது போனை வந்து கொஞ்சம் தூரம் வச்சுட்டு குழந்தைங்க கூட உட்காந்து பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் புக்கை படிக்க ஆரம்பிங்க. நீங்க எடுத்து ஒரு 10 நிமிஷம் படிச்சீங்கன்னா 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் ஆட்டோமேட்டிக்கா புக்கு படிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, எவ்வளவு ஸ்டோரிஸ், எவ்வளவு மூவிஸ் நம்ம பார்க்கலாம். படிக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்ம கூட வழி நடத்துறதுக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கூடவே இருக்கும்ன்றத நான் இங்க எல்லாரும் மூலமும் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.